ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், புதனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு, உச்ச வீடு. ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. நல்ல நிலைமைக்கு போக போகிறாரு. ஜனவரி 3ஆம் தேதி ஆண்டின் துவக்கத்திலே நல்ல நிலைமைக்கு போகிறாரு. தனுசு ராசிக்கு போகிறாரு. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல புதன் இருக்குது. அருமையான அமைப்பு. ஒரு கேந்திரத்தில் புதன் உட்கார்றாரு. சூரியன் கூட போய் சேர்றாரு. புதாதித்ய யோகம் சிறப்பாக இருக்குது. ஆரம்பமே அமோகமாக இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் நடக்குது. உங்கள் ராசிக்கு 5, 6 கூடையவன் பஞ்சமாதிபதி, கணருணர் ரோகஸ்தானாபதி சனி பகவான் சாரம் மாறுறாரு. சனி பகவான் சாரம் மாறுறது ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனி பகவான் வருடக்கோள் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். அவர் இப்போ போராட்ட நட்சத்திரத்துக்கு போகிறாரு. 27/12/2024. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு சாரம், போராட்டாதி குருவின் சாரம், குரு நட்சத்திரம். ஸோ குரு நட்சத்திரத்துக்கு சனி பகவான் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ஒரு ஆன்மீக கிரகம். அதுபோல் கும்பம் ஒரு ஆன்மீக வீடு. தன்னுடைய ஆன்மீக வீட்டில் ஞானகாரகன் குரு சாரத்தில் புதன் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறது கன்னிராசிக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்குது. 5, 6 கூடையவன், 4, 5 கூடையவன் 4, 7 கூடையவன் சாரத்தில் போகிறது மிக சிறப்பு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 4, 5, 6, 7 இந்த 4 ஆதிபத்தியமே சிறப்பாக அமையுது. அதுபோல் 4ஆம் இடத்துக்கு வேறு புதன் 3ஆம் தேதி போகிறார். ஜனவரி 3ஆம் தேதி. 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 28ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போய் சனி பகவானை சுபத்தப்படுத்துகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பஞ்சமஸ்தானம், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள்லாம் தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. புதன், சனி, குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே தங்களுக்குள்ள தொடர்பை ஏற்றுக்கிறது. கன்னிராசிக்கு ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பு. இது ரேராக நடக்கும். சரியா? வேத ஜோதிடத்தில் நம்ம அலசி பார்த்தோம்னா இது ரொம்ப ரேராக நடக்கும். ஏன்னா அபூர்வ நிகழ்வு. ஏன்னா புதன் ராசிநாதன் 1, 10 கூடையவன். உங்கள் ராசிக்கு உடையவன், உங்கள் மனதுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் உடையவன். அடுத்து 10 கூடையவன் கர்மஸ்தானாபதி. நீங்கள் செய்கிற காரியங்கள் எதாக இருந்தாலும் சரி, வினை சம்மந்தப்பட்டவன். அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2, 9 கூடையவன் ராஜயோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு தான். சனி பகவான் கூட சேர்ந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. ராகுவுடைய சேர்க்கை 12ஆம் தேதிக்கு மேலே இருந்தாலுமே சுக்கிரன் ஓரளவு அங்கே போய் பேலன்ஸ் பண்ணுவார். இந்த அமைப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது. இடையில ராகுவும் சனி பகவானை கிரகணம் பண்ணுறாரு ஜனவரி 12ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சனி, ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே கொஞ்சம் தொடர்பில் உண்டாக்குறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து இருக்கிற சுக்கிரனையும் அவர் தொடர்பு கொள்கிறாரு. அதனால் சுக்கிரனுடைய சுபத்துவம் அதிகமாகிறதுனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். திருமண அமைப்பு நல்லபடியாக கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. திருமண வரன் தேடுறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு அனுக்கிரகம் இருக்கும். உறவினர்கள் நல்லா இருப்பாங்க. கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 7ஆம் இடம் தேக ஆரோக்கியத்தையும் குறிக்கும், தொழிலையும் குறிக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் குரு சாரம் எடுக்கிறது அருமையான அமைப்பு. சசமகா புருஷ யோகம் அப்படிம்பாங்க. சசயோகத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். சனி பகவான் ஆட்சி உச்சம் ஸ்தானபலம் பெற்றிருந்தார்னா சசயோகம்னு பேர். அவர் மகாபுருஷம் கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த யோகத்துக்கு சசமகா புருஷம் யோகம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த நட்சத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் புருஷ நட்சத்திரம், புருஷ கிரகம் 3 இருக்குது. வேத ஜோடியத்தில் 9 கிரகங்களில் 3 கிரகங்களை தான் புருஷ கிரகம், ராஜ கிரகம் அப்படிங்கிறோம். சூரியன், செவ்வாய், குரு. இதில் குரு ஒரு முக்கியமான கிரகம். இயற்கை ஆன்மீக கிரகம். இயற்கையாலே நல்ல கிரகம், மிக யோகமான கிரகம். இயற்கை கிரகங்கள்லேயே, இயற்கை சுவர்களே மிக யோகர் குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் சாரத்தில் சனி பகவான் போகிறாரு. ஒரு ஞானகாரகன் சாரத்தில் ஒரு ஆன்மீக கிரகம் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகா யோகம் எந்த இடத்துல சார் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்குது. 6ஆம் இடம் ஒரு அசுப சாணம் தான். இருந்தாலும் அங்கே சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்கிறாங்க. இதுலேருந்து இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் ஒரே நேரத்தில் சுக்கிர குரு தொடர்பு பெறுறாரு. குரு சாரத்தில் சுக்கிரன் கூட சேர்றாரு டிசம்பர் 28ஆம் தேதிக்கு மேலே. அருமையான அமைப்புங்க. சரியா? இது மாதிரி நிகழ்வுகள் எப்போனாச்சும் நடக்கும். இதை எத்தனை வருஷத்துக்கு ஒரு நடக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த நிகழ்வு இப்போ நடக்கிறத அப்சர்வேஷன் பண்ணி என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர் ஒரு சகவல்லாம் சொல்கிறாங்க 60 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்குது, 100 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்குன்னு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாங்கம் நம்மகிட்ட கிடையாது, அந்த கட்டம் கிடையாது. ஆனால் போதை ஜோடத்தில் எப்போயுமே நான் ப்ரூஃப் போடுவேன். இப்போ இந்த சம்பவம் நடக்குன்னா இது ப்ரூஃப் போடுவேன். அந்த கட்டத்தையும் போடுவேன், அந்த பாதசாரத்தையும் போடுவேன், அந்த பஞ்சாங்கத்தையும் போடுவேன் நான். சரியா? அதெல்லாம் எவிடன்ஸோடு தான் போடுறேன். எந்த ராசிக்கு வீடியோ போட்டாலுமே அந்த இணைப்புகள் இருக்கும், அந்த ஆதாரத்தோடு தான் நான் போடுவேன். சரியா? அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? வீடியோவிலே இருக்கும். அந்த இமேஜ் இன்க்ளோஸோட தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம், சிஸ்டத்தில் போட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபோனில் கூட போட்டு பார்த்துக்கலாம். அந்த பாதசாரத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் எந்த கிரகம் எந்த வீட்டில் எந்த சாரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்.
சரியா? இந்த அமைப்பு மாறப்போகிறது கிடையாது, நிதர்சனம் உண்மை. ஏன்னா நம்ம வந்து வெளி உலகில் பேசுகிறோம், சோசியல் மீடியாவில் பேசுகிறோம், உங்களை நான் நேரில் பார்க்கல, என்னை நம்பி கேட்குறீங்க. நான் சொல்கிற தகவல் முழுமையாக இருக்கணும், சரியா நேர்களே? ஊர்ஜிதமாக இருக்கணும். சும்மா இவங்க வந்து கேட்கவா போகிறாங்க, இவங்களுக்கு இந்த ஜோதிட அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கற்பனை கோட்டையிலேருந்து பேசக்கூடாது, இல்லாத செய்தி ஈடுகட்டி சொல்லவும் கூடாது. நம்ம சொல்கிற செய்திகள் அனைத்துமே வந்து வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். பலன்கள் உங்களுக்கு நடக்கிறது நடக்காமல் போகிறதுங்கிறது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் 4 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அமோகமான யோகம் கிடைக்கும். சனி பகவான், குரு பகவான், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களுமே வந்து இந்த 27ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு போகுது. டிசம்பர் 27 இருந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாங்க. டிசம்பர் 27ஆம் தேதி இவர் சனி பகவான் வந்து குரு சாரை எடுக்கிறாரு. 28ஆம் தேதி சுக்கிரன் சனி பகவான் கூட சேர்றாரு. ஜனவரி 3ஆம் தேதி புதன் வந்து ராசிக்கு 4ஆம் இடம் போகிறாரு. இந்த அமைப்பில் வந்து இந்த 3 கிரகங்களுமே வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரும் வந்து சந்திரன் சாரை எடுத்துட்டாரு. ரோஹிணி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் வந்து ராசிக்கு 11 கூட வந்தால் லாப சனாபதி தான். ஸோ இப்படி எல்லா காம்பினேஷனுமே நல்லா தான் இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நல்லது நடக்குங்க, உங்களுக்கு மாத கணக்கில் நல்லா நடக்கும், சரியா? ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை மாறிடும். ஆனால் சனி பகவான் வந்து குரு சாரத்தில் ரொம்ப நாளைக்கு போவார். ஏன்னா புரட்டாதி 1, 2, 3, 4 இந்த 4 பாதத்தை கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகும். ஏன்னா ஒரு சாரத்தில் வந்து அவர் கிடக்கிறதுக்கே 3 மாதம் 13 நாள் ஆகும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 மாதத்துக்கு மேலே வந்து 13, 14 மாதம் வந்து ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார், சரியா? அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறாரு. மார்ச் 29ஆம் தேதி ராசி மாறினாலுமே புரட்டாதி நட்சத்திரத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவார். அவர் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் அதிவேகத்தில் தான் போகிறாரு, அதிசாரத்தில் தான் போகிறாரு. ஏன்னா வந்து சூரியன் பின்னோக்கி வராரு. ஏன்னா ஏற்கனவே அவர் சதயத்தில் வக்கரமாகி வந்ததுனால புரட்டாதி நட்சத்திரத்தை சீக்கிரம் கிராஸ் பண்ணுவார். ஏன்னா புரட்டாதியில் 3 பாதம் இருக்குது கும்பத்தில், 1, 2, 3. அந்த 3மே வந்து மார்ச் 29ஆம் தேதிக்குள்ளே கிராஸ் பண்ணி புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போயிடுவார். ஸோ அதிசாரம் எடுக்கிறாரு. ஒரு கிரகம் வந்து எப்படின்னா சில நேரங்களில் சூரியனை வந்து இப்போ வந்து சனி பகவானுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார், 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ சூரியன் நெருங்கினாங்க சனி பகவான் வந்து முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார். இந்த நிகழ்வு எப்பவுமே நடக்கும். அது பேர் அதிசாரம் எடுக்கிறது. அதனால் வந்து அவர் சீக்கிரம் அந்த நட்சத்திரத்தை சாரத்தை கடந்து போவார். எப்படி பார்த்தாலுமே வந்து அவர் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். ஓகே நேர்களே, இதெல்லாம் வந்து அமைப்பு. நான் இன்றைக்குமே வந்து பொதுவாக ஜோதிடத்தில் வந்து அமைப்பை சொல்லிடுவேன். அமைப்பை சொல்கிறது தான் ஒரு ஜோதிடரோட கடமை. பலன்கள் எது வேணாலும் சொல்லலாம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீங்கள் வந்து மந்திரி ஆயிடுவீங்க, எம்எல்ஏ ஆயிடுவீங்க, முதலமைச்சர் ஆயிடுவீங்க, உங்கள் வீடு தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க, கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதெல்லாம் வாங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இப்போ கிரக நிலையில் இருக்கா, அந்த அமைப்பு இருக்கா, கோச்சாரத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சந்திரன் என்ற ராசி கன்னி ராசிக்கு இருக்கா, அதை பார்த்து சொல்கிறதா ஒரு ஜோதிடரோட கடமை. ஓகே நேர்களே, நல்லா இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4 விதமான கிரகங்கள் 4 விதமான பலன்களை கொடுக்குறது. அதில் இந்த சச மகாபுருஷ யோகம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சச மகாபுருஷ யோகத்தின்படி பார்த்தோம்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6 கூடையவன், 4, 5 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளோட படிப்பு, திருமண வாய்ப்பு எல்லாமே நல்லபடியாக முடிக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 6ஆம் இடத்துல குரு சாரத்தில் போகிறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் வந்து மற்றவங்களோட அனுசரணை இருக்கும், மேல் அதிகாரிகள் நல்லா பாராட்டுவாங்க, உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக இருப்பாங்க. குறிப்பாக சனி பகவான் ஒரு உத்தியோக கிரகம் குரு சாரத்தில் போகிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட வேலை என்ன சார் அப்படின்னா பேங்க் வேலை தான். பேங்க் வேலை, இன்சூரன்ஸ் வேலை, அப்புறம் போக அரசு துறையில் வந்து வருமானத்துறை, வருமான வரி, அரசு கருவூலம், இன்கம் டாக்ஸு, இடி இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பணத்தை மையப்படுத்தி நடக்கிற தொழில்துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸ், சரியா? இங்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த ஃபினான்சியலாக தான் நடக்கும். இப்போ அமலாக்கத்துறைன்னு என்ன, அதிகமாக யார் பணம் சம்பாதிச்சிருக்கானோ அவனை தான் பிடிப்பாங்க. அதிகமாக சொத்து சேர்த்தவங்க, பணம் சம்பாதிச்சவங்க, இவங்கள வந்து பிடிக்கிறது தான் அமலாக்கத்துறையோட வேலை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ரிசர்வ் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சரியா? ரிசர்வ் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாட் எவர் மேபி பணம் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்க உயர் பொசிஷனோ லோயர் பொசிஷனோ நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து கூடுதலாக தனியார் துறையிலையும் ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, வேறு எல்லாம் நிறைய இருக்குது, பண தொடர்பில் பரிவர்த்தனைலாம் இருக்குது, அவங்களுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் வந்து நல்ல சிறப்பான அம்சத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. சனி பகவான் 5, 6 கூடியவன், பஞ்சமஸ்தானாபதி அவர் தான். ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு ஞானகரகன். இந்நேரம் நீங்கள் குலசாமி கும்பிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில், சரியா? குலசாமியை கும்பிட்றதுக்கும் சில நேரகாரங்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 5 கூடியவன் 6ஆம் இடத்துல குரு சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். அதுபோக 5ஆம் இடத்துலையும் சுப பார்வை இருக்குது, 5ஆம் இடத்துக்கும் வந்து குரு பார்வை இருக்குது. கிட்டத்தட்ட மே 18ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்குது.
குரு பயிற்சி வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குலசாமி இந்த காலகட்டத்தில் கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5 குடைவனும் குருசாரத்தில் இருக்கிறான், 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போய் கும்பிடுறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வத்தை எந்த நேரத்தில் கும்பிடணும்னா ஒரு சில அமைப்பு இருக்குது. அந்த நேரத்தில் கும்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே, இப்படி தான் வேத ஜோதிடத்தில் வந்து பலன்கள் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்குமே நேரங்காலம் இருக்குது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும்ப்பா, நேரங்காலம் வந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில அசுவீரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னா டயம் சரியில்லை அப்படிம்பாங்க. அவனுக்கு நேரம் சரியில்லைப்பா, கிரகம் சரியில்லை, ஒரே கிரகம் அவன் பிடிச்சி ஆட்டுது, அதனால தான் அவனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது அப்படிம்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த நேரத்தை பொறுத்து தான் இருக்குது. அந்த நேரம் சார்ந்த இடங்களில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிபாடு பரிகாரத்தை வச்சுக்கிட்டோம்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு 3ஆம் தேதிக்கு மேலே, நல்ல விசேஷம் தான். அவரும் குரு வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ குரு வந்து ரொம்ப ஒரு டாமினேஷன் பண்ணுறாரு. இப்போ கன்னிராசிக்கு 4-7 குடைவன் நல்லாயிருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும், தாயாரோட ஆதரவு இருக்கும், தாய்மாமன் உறவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறது தாய்மாமனோட உறவு நல்லா இருக்கும். அதுவும் மனைவி வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனைவி வழி மாமன்மார்கள், மனைவி பெற்றவர்கள், மனைவி கூட பிறந்தவர்கள், மச்சினங்கள், இவங்களுடைய தயவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. புதன் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால நல்லா இருக்கும். கர்மம் நல்லபடியாக இருக்கும், காரியம் நல்லபடியாக இருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா இருக்கும். வியாபாரம், நவதானிய வியாபாரம், கல்வி அறக்கட்டளை, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, புக் ஸ்டாலு, லைப்ரரி சம்மந்தப்பட்ட வேலைகள், வணிகம், போக்குவரத்து, வணிகம், ட்ரேடிங்கு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புதன் சம்மந்தப்பட்ட ட்ரேடிங் நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அது மென்பொருள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அந்த இன்ஜினியரிங் துறையில் வேலை பார்க்குறவங்க, உத்தியோகம் இருந்தாலும் சரி, தொழில் தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் சரி, இன்டர்நெட் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். கலைப்பொருட்கள், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரனும் வந்து சனி பகவான் கூட சேர்ந்து 6ஆம் இடத்துக்கு போனாலுமே சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். ஸோ பஞ்சம ஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமையில், கர்மஸ்தானத்துக்கும் நல்ல நிலைமை இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில். அதுபோல் 9ஆம் இடத்துல வேறு குரு இருக்கிறார். அவர் வக்கரமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் சாரத்தில் தான் வக்கரமாகி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ரிலேட்டடாக இருக்குது. உங்களுக்கு பாவ தொடர்புகள் எதுவுமே இல்லை. 8ஆம் இடம் வரவே இல்லை. செவ்வாய் சம்மந்தம் இல்லாமல் எல்லா கிரகங்கள் இருக்குது. எப்போவுமே கன்னிராசிக்கு வந்து செவ்வாய் சம்மந்தம் இல்லாமல் சில சம்பவங்கள் நடந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரே வரையில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ வந்து எந்த கிரகங்களும் செவ்வாய் சம்மந்தப்படலை. புதன் குரு வீட்டில் இருக்கிறாரு, சுக்கிரன் சனி பகவான் வீட்டுக்கு போகிறாரு, சனி பகவான் வந்து குரு சாரம் வாங்கியிருக்கிறாரு, குரு வந்து சந்திர சாரம் வாங்கியிருக்கிறாரு. சப்ஜெக்ட் ஓவர். நல்லா இருக்குது. கன்னிராசிக்கு நல்லா இருக்குது. சார் நீ எல்லாம் சொல்கிற, ஆனால் எனக்கு அப்படி நல்லா இல்லை சார் அப்படின்னா இந்த 4 கிரகங்களும் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். புதன், சுக்கிரன், சனி பகவான், குரு, இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இல்லாதவங்களுக்கு இப்போதைக்கு நல்ல பலன் நடக்காது. சரியா? அதில் வந்து 2 கிரகம் நல்லா இருக்குன்னா 50% நடக்கும், 1 கிரகம் நல்லா இருக்குன்னா 25% நடக்கும், 3 கிரகம் நல்லா இருக்குன்னா 75% நடக்கும், 4 நல்லா இருக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் லெவலுக்கு நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்குன்னா என்ன, டக்குன்னு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியாது, இந்தியாவுக்கு பிரதமர் ஆக முடியாது. நீங்கள் எது சார்ந்து இருக்கிறீங்களோ அதில் நல்லா இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இருக்கிறீங்கன்னா சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? குடும்பமும் நீங்கள் பார்க்குற உத்தியோகமும் மனதுக்கு நிறைவே தரும். எந்திப்பீங்க, வீட்டில் நல்லபடியாக போகும், மனைவி குழந்தை குட்டிகள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த குடும்ப பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸ்கூலுக்கு போனாலும் எந்த டார்ச்சரும் இருக்காது, பசங்க ஒழுங்காக படிப்பாங்க, அவங்க விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியாக போகும். சரியா? நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்டில் பசங்க நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க, ஆல் பாஸ் எடுத்துருவாங்க, ஹெட் மாஸ்டர் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கும், பிரச்சனையெல்லாம் போகும். இப்படி தான் ஒரு மனிதனுக்கு பலன்கள் வரும். சரியா? எதுவும் திடீர்னு வந்து புதுசாக வந்து நுழைய போகிறது கிடையாது, புதுசாக இருக்கிறத மாற்றி விட்டு போகிறது கிடையாது. என்ன நடக்கிறதோ அது நல்லபடியாக நடக்கிறதே நமக்கு வந்து நாராயணன் செயல், அது சிறப்பாக நடக்கும். சரியா நேரில்? இந்த நேரத்தில் நான் நாராயணனும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பெருமாள் வந்து இதில் சம்மந்தப்படுறாரு. புதன் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விசேஷம்தான். சரியா? ஏன்னா 4ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் புதன் இருக்கிறது, விஷ்ணு சக்கரத்தில் இருக்கிறது, பெருமாளுடைய அனுக்கிரம் நல்லபடியாக நடக்குது. சரியா? அந்த நாராயணனுடைய அனுக்கிரமும் கன்னிராசிக்கு கிடைக்குது. பொதுவாக கன்னிராசி வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட ராசி தான், புதனுடைய வீடு தான், புதனே பெருமாளோட அம்சம் தான். அந்த அமைப்பு நல்லபடியாக நடக்குது. அதுபோல் சனி சுக்கிரன் சேர்க்கையும் வந்து நல்ல அமைப்பு தான், அஷ்டலட்சுமி யோகம்பாங்க. சனியும் சுக்கிரனும் வந்து சேர்றது வந்து அஷ்டலட்சுமி யோகம் தான். அது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? 6ஆம் இடம் அசுபஸ்தானம் தான். இருந்தாலும் சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று சசியோகத்தில் இருக்கிறதுனால அந்த தோஷ நிவர்த்தியாகி யோகமாக மாறுது. நல்லபடியாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க. சொந்த பந்தம்லாம் நல்லபடியாக இருக்கும். இயந்திர சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லா இருக்கும். மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு நல்லா இருக்கும். தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லா இருக்கும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ஐடிஐ படித்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த வேலை நல்லபடியாக இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட வேலை நல்லபடியாக மாறும். தை மாதம் வீடு மாறுறது, வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இல்லைனா புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் மலை நடக்கும். தாயாரோட அன்பு நல்லபடியாக இருக்கும். தாய்வழி உறவுகள் சிறப்பே தரும். அதுபோக வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்க வந்து
நீங்கள் வந்து எங்கேனாச்சும் நல்ல ஒரு காரியத்தை பண்ணலாம், உயர்கல்விக்காக 4 இடத்துக்கு கூட போகலாம். சரியா? உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. உயர்கல்வி படித்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். சரியா? அதனால் உத்தியோகத்துக்கு ரெடி பண்ணுறவங்க ரெடி ஆகுங்க. அடுத்தடுத்து உத்தியோகத்துக்கு போகிறதுக்கும் ரெடி ஆகுங்க. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உயர்கல்வி படித்து முடித்தவர்கள் அது சம்மந்தப்பட்ட எக்ஸாம்லாம் எழுதுங்க. சாதகமான வசதிகள் வரும். இருந்தபோதிலும் ஜனன ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சில அமைப்பு இருக்கணும். லக்கண ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் தொடர்பு கொள்ளணும். அதுபோல் சிம்ம சுபத்துவமாக இருக்கணும். குரு வலுவாக இருக்கணும். 3 கிரகங்கள் நல்லபடியாக இருக்கணும். ஜனன ஜாதகம் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் சூரியன் சுபத்துவமாக தொடர்பு கொள்ளணும். அதுபோக சிம்மம், நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கன்னி ராசியில் சிம்மம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும். சிம்மம் வளர்த்தவங்களுக்கு தான் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அது நல்லா வளர்த்துருச்சுன்னா பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க. சுமாரான நிலைமையில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு போவாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கலெக்டரே இருப்பார், கலெக்டருக்கு ஓஏவும் இருப்பார், கலெக்டர் ஆஃபீஸில் பிஏவும் இருப்பார், பியூனும் இருப்பார். எல்லாருமே அரசு அதிகாரிகள் தான். எல்லாமே மாவட்ட ஆட்சியார் ஆஃபீஸில் வேலை வைப்பாங்க. எல்லாத்துக்கும் அரசாங்க சம்பளம் தான் வரும். கலெக்டரும் வாங்குவார். அதேமாதிரி அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வேலை வைக்கிற பியூனும் வாங்குவார். சரியா? இவங்க சம்பளமும் வாங்குவாங்க, மற்றதும் வாங்குவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் அந்த அமைப்பு வித்தியாசம் வந்து அந்த கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி சுபத்துவ படிநிலைகள் மாறுபடும். சரியா? ஓகே நேயர்களே, இப்போ வந்து 4ஆம் இடத்துல புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சனி பகவான் சசயோகத்தில் போகிறதுனால தாயோட அன்பு கிடைக்கும். தாயோட உடல்நலம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வியாபார பிரியராக இருப்பீங்க. ஆள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. எளிமையிலையும் இனிமையாக இருப்பீங்க. சரியா? ரத்தன சுருக்கமாக இருப்பீங்க. ஓவியமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே அமோகமாக ஆரம்பிக்குது. அட்டகாசமாக மறுக்கலமாக அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குது. சரியா? நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, இப்போ வீடியோ போட்டாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறானே அப்படிங்கிறீங்க. ஆமாம், நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தான் சொல்வேன் நான். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். நான் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் சொல்லலை, ஆதாரத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார், எல்லாமே நல்லா இருக்கா, அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பிரச்சனை எந்த ரூபத்தில் எந்த கிரகம் பிரச்சனை பண்ணுது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச வக்கரம் மக்கள் உச்சம்தான். உச்சம் வந்து 3-8 கூட உச்சம் அடைகிறாரு. அதனால் வண்டி வாகனத்தை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முருகப்பெருமானை கும்பிடுங்க. மற்றபடி மற்ற கிரகங்களும் நல்லா அதுக்கு இருக்குது. ராகு கூட கொஞ்சம் சுக்கிரன் சேர்க்கையில் சேர்றாரு. 12ஆம் தேதிக்கு மேலே தான் சேருவார். இருந்த போதிலும் 12ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 12 வரைக்கும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருந்து சில சேட்டைகள் பண்ணிட்டு தான் இருப்பார். கணவன் மணி புரிதலை குறைப்பார். சரியா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் துர்க்கை அம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி தோறும் அம்மன் கோயிலுக்கு போங்க, அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அதுதான் முக்கியமான வழிபாடு இப்போதைக்கு. மற்றபடி கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு. ராசிநாதன் வலுப்பட்டாலே வந்து ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படும். ஏன்னா ராசிநாதன் கெட்டு போகல, குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. பொதுவாக தனுசில் இருக்கிற போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொது வாழ்க்கையில் இருக்கிற கன்னிராசி நேருக்கு நல்லாயிருக்கும். பொது வாழ்க்கைன்னா என்ன? மக்கள் தொண்டு, அரசியல்வாதிகள், அரசாங்க சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். வெகுஜன தொடர்பு இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனித்திறமை இருக்கும். உங்களோட தனித்திறமை வந்து இந்நேரம் பட்டோலி ஈஸி பறக்கப்படும். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்திறமை தோற்று போகாது. உங்கள் தனித்திறமையால் நிறைய சாதனைகள் பண்ணுவீங்க. சரியா நேர்களே? 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து அது நல்லபடியாக பண்ணுவார். அவருக்கு பக்கத்துணையாக வந்து சனி பகவானும் சசமக யோகத்தில் இருக்கிறாரு. உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் போகிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அது என்னென்னு உத்தியோகம்னு சொல்லிட்டேன். சரியா நேர்களே? அதுபோல் சனி பகவான் சம்மந்தப்பட்ட உத்தியோகமும் நல்லாயிருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் என்ன சார் அப்படின்னா, சனி பகவான் உத்தியோகாரனும் கூட தொழில்காரனும் கூட. இப்போ உங்கள் ராசிநாதனும் சூரியன் கூட சேர்றாரு. ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மர வேலை பார்க்குறவங்க, கட்டிட வேலை பார்க்குறவங்க, ரசாயன சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பழைய கழிவுப் பொருட்கள் வேலையில் இருக்கிறவங்க, கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பொது சுகாதார சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பழைய நீச திரவியங்கள், கிருஷ்ணாயில், ஃபினாயில், டீசல், டெட்டாலு, இது மாதிரி உற்பத்தியாளர்கள், இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சுகாதார பணியாளர்கள், ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா சனி பகவானம் வந்து வேலைக்கு குறிக்கிற கிரகம் தான். 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வேலைக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாரு. 12ஆம் இடமும் சம்மந்தப்படுறாரு. சரியா? அதுபோல் 12 கோடி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாரு. ஸோ தொழில் அண்டு உத்தியோகம் 2 பேருக்குமே சரிசமமாக இருக்குது. 2 பேர்த்துக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சரியா நேர்களே? ஒரு கல்லில் 2 மாங்காய். அதனால் கன்னிராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது, உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் நல்லா இருக்குது. அது தனியார் உத்தியோகத்துக்கும் நல்லா இருக்குது, அரசு உத்தியோகத்துக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை சூரியன் தொடர்பு கொள்வதனால அரசு உத்தியோகம், 12ஆம் இடத்தை
6ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் தொடர்பு உள்ளதுனால தனியார் உத்தியோகம். இப்படி தான் பலன்களை வந்து பிரித்து பார்க்கணும். சரியா? நல்லா தாங்க இருக்குது. சுருக்கமாக சொன்னால் நல்லா இருக்குது. பொதுவாக ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனால் நல்லா தான் இருக்குது. நல்லபடியாகவே இருக்கட்டும். வழிபாடு முருகப்பெருமானை கும்பிடுங்க. அடுத்து தைப்பூசம் வருது பிப்ரவரி 14ஆம் தேதி. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். தைப்பூசத்துக்கு வழிபாடு விரதம் மேற்கொள் பண்ணுறதுக்கெலாம் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா தைப்பூசம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 5, 11ஆம் இடத்துல நடக்கும். இது ஒரு நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. 11 கூடையவன் வந்து சொந்த வீட்டிலே இருப்பார். அதுபோக சூரியன் உங்கள் ராசி 12 கூடையவன் 5ஆம் இடத்துல இருப்பார். இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறது தான் தைப்பூசம். மகர சூரியனும் கடக சந்திரனும் தங்களுக்குள்ள பார்வை பரிமாற்றம் பண்ணிக்கிறது தான் தைப்பூசம். தைப்பூசம் வந்து ஒரு முக்கியமான பண்டிகை. முருகனுக்கு வேண்டிய நாள். அதுபோக உங்கள் ராசியில் சித்திரை நட்சத்திரமும் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் வந்து அங்கார பகவான், முருகனுக்கு வேண்டியவர். அதனால் தைப்பூச திருநாளும் கன்னி ராசிக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க தைப்பூச திருநாளுக்கு விரதம் இருக்கலாம். இப்போதைக்கு இன்னிலேருந்து கூட விரதம் இருக்கலாம். இன்றைக்கி டிசம்பர் 22, இன்னிலேருந்து 48 நாளுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்து அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம். இல்லைனா ஜனவரி 22 கூட இருக்கலாம். ஜனவரி 22க்கு இன்னும் நாட்கள் இருக்குது. நான் வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். இதுக்குன்னு வழிபாட்டு முறைகள், விரதம் இருக்கிற முறைகள், இப்படி விரதம் இருக்கலாம், என்னென்ன செய்யலாம், அதை வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் வீக்கானவங்க தைப்பூசத்தை முன்னிட்டு விரதம் இருந்தீங்கன்னா சரி செய்யப்படும். ஏன்னா கன்னி ராசிக்கு வந்து செவ்வாய் தான் வந்து இடைஞ்சலை கொடுக்குறவர், பிரச்சனையை கொடுக்குறவர், அஷ்டமாதிபதி. அவரை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, அந்த கிரகத்துடைய அந்த சில விஷயங்களை சரி பண்ணிட்டீங்கனால சரியாக போயிடும். ஏன்னா அங்கார பாவனை வந்து அங்கார தோஷத்தை சரி பண்ணணும்னா முருகப்பெருமானை தான் கும்பிடணும். சரியா? முருக வழிபாடு வந்து அங்கார பகவானோட தோஷத்தை சரி பண்ணிவிடும். ஸோ கன்னி ராசிக்கு வந்து முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகன் கோயிலுக்கு அடிக்க தூரம் போங்க, மற்ற எல்லா சாமியும் கும்பிடுங்க. முருக வழிபாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. கந்தச கவசம் படிங்க, முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குங்க. நல்லா இருக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. இந்து கலாச்சாரத்துக்கும் சைவ வைஷ்ணவ மத தொடர்புக்கும் ஆங்கில புத்தாண்டு சம்மந்தம் கிடையாது. இருந்த போதிலும் ஆங்கில புத்தாண்டுங்கிறதுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, டேட்டா வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னுன்னு ஒரு டேட்டா வச்சுருக்கிற மாதிரி வருடம், ஆங்கில வருடம்னு ஒரு கணக்கு இருக்குது. உலக அளவில் ஒரு கணக்கு இருக்கிறதுனால நம்மளும் அதை ஏற்றுக்குருவோம், ஒத்து போவோம். வந்து ஊரோடு ஒத்து போகிறது ஒரு நல்ல காரியம். ஒரு மனிதன் முன்னேறணும்னா ஊரோடு ஒத்து போகணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒத்து போயிட்டாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. பிரச்சனை வர்றதுக்கு நல்ல காரணத்தை பாங்க. அந்த ஒத்துழாமை இருக்கிறது தான் பிரச்சனையே வரும். ஒருத்தருக்கு ஒத்து போகலை அப்படிங்கும் போது தான் பிரச்சனையே வரும். ஒத்து போயிட்டால் பிரச்சனையே வராது. ஸோ ஒத்து போகிறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஒற்றுமை அப்படிங்கிறாங்க. வேற்றுமையிலும் ஒற்றுமை. இந்தியா பன்மொழித்தன்மை இருந்தாலும் பல மாநிலங்களாக பிரிந்து இருந்தாலும் அந்த இந்தியன் என்ற உணர்வு வந்து எல்லாத்தையும் ஒத்துமையாக சேர்க்குது. அது மாதிரி குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும். குடும்பத்தில் ஒத்துமை இருந்ததுன்னா தெருவில் ஒத்துமை வந்துடும். தெருவில் ஒத்துமை இருந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ளே ஒத்துமை வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒற்றுமை என்ற வார்த்தை வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் ஊரோடு ஒத்து போவோம். நல்லா இருக்குது. ஆங்கில புத்தாண்டுக்கு அடுத்து வருகிற நாட்கள் எல்லாமே நல்லா இருக்குது. புதன் 3ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாய் விட்டு வெளியே போகிறாரு. செவ்வாய் விட்டு வெளியே போனாரே புதன் நல்ல நிலைமையில் இருப்பார். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். கேது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால சுயசாரத்தில் தான் போகிறாரு. அடுத்து போராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அற்புதமாக இருக்கும். ராசிக்கு 2, 9 கூடையவன். அடுத்து சூரியனோட நட்சத்திரம், நல்ல அமைப்பு தான். புத யோகம் முழுமையாக வேலை பார்க்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே, எங்கிட்டு போய் பார்த்தாலுமே புதன், சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான் 4 பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 1, 10, 2, 9 தர்ம கர்மாதிபதிகள், குடும்பஸ்தானாதிபதி. அடுத்து வந்து 4, 7 சுகஸ்தானாதிபதி, கலசர ஸ்தானாதிபதி. அடுத்து 5, 6 அர்ஷ ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி. இவங்க எல்லாமே 4 பேரும் தங்களுக்குள்ள நல்ல ஒரு தொடர்பை உண்டாக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு நாட்களாக கன்னி ராசிக்கு பார்க்கப்படுகிறது. கோச்சார வழிபாடை சொல்லியிருக்கிறேன், முருக வழிபாடுன்னு. அதுபோல் உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்படின்னு ஒரு ஆர்டரில் நடக்கும். அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தினாரெலாம் வழிபாடு பண்ணுங்கள். அது என்ன தசாபுத்திங்கிறத ஒரு ஜோசியர்கிட்ட கேளுங்க. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இப்போ கன்னிராசியில் பிரச்சனை இருக்குது, சமாளிக்க முடியல அப்படின்னா ஜோசியர்கிட்ட போய் தான் ஆகணும். எப்போ சார் ஜோசியர்கிட்ட போனோம்னா அது ஒரு இது இருக்குது. சில பேர் வந்து என்ன நடக்குது அப்படி தெரிஞ்சுக்கிற ஜாதகத்தை கொடுப்பாங்க. சில பேர் ரொம்ப சமாளிக்க முடியல, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்க்க வருவாங்க. பொதுவாக ஜாதகர் வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு தசாபுத்தி வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். மேக்ஸிமம் குறைஞ்சது வந்து 2 வருஷம், 1 வருஷத்துக்கு கூட மாறும். ஆனால் அதிகபட்சமாக பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கிட்ட வரும். ஒரு தசாபுத்தி 3 வருஷம் வரும். அந்த தசாபுத்தி மாறும்போதெல்லாம் ஒரு தடவை ஜோசியரை போய் பார்த்துடணும். நமக்கு என்ன தசா, என்ன புத்தி நடக்கு, அந்த தசாநாதனும் புத்திநாதனும் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களா, கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களா, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு போயிடும்.
ஓகே நேர்களே, வாய்ப்பு இருக்கிறவங்க அனுப்பி விடுங்க. அதாவது அப்படியே ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அனுப்பி விடுங்க. உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். உங்கள் ஜாதகத்தை ரீட் பண்ணி பேசிக்காக எப்படி இருக்குது, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன, பிரசன்ட் தசாபத்தி என்ன, ஃபியூச்சர் எப்படி போகும், பரிகார வழிபாடுகள், அதுபோல் இந்த கோச்சார பலங்களையும் இணைத்து உங்களுக்கு பலங்களை சொல்லுவோம். நிறைய நேரில் அணுகிறாங்க. நானும் நல்லபடியாக பார்த்து கொடுத்துட்ருக்குறேன். அந்த இமேஜஸ் வேணால் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து வாட்ஸ்அப்பில் பார்த்து அதை பாராட்டினவங்களுடைய இமேஜெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா நான் அனுப்புகிற எல்லாருமே எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. நன்றி சார், நல்லபடியாக இருக்குது, நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. அந்த இமேஜெல்லாம் எடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் ஒரு ப்ரூஃபுக்காக பார்த்துக்கோங்க. சரியா? இது எனக்கு நான் ஒரு பாராட்டு பத்திரம் வேணும்னு அனுப்பலை, நடக்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை என்றைக்கும் தோற்று போகாது. வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.